அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லிக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னும் போது என்னோட கருத்து என்னன்னா, ஒரு கட்சி டெல்லிக்கு போதா அல்லது போகலையா, அல்லது வந்து இங்கே வராங்களா அங்கே போகிறாங்களான்றதை வச்சு முடிவெடுப்பதுங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது என்னை கேட்டிங்கன்னா. இப்போ நித்யாவுக்கு நீங்கள் ஏன் போகாதவர் திடீர்னு ஏன் டெல்லிக்கு போனீங்க? பிரதான எதிர்கட்சி, நீங்கள் போய் கிராமத்தில் போய் நில்லுங்கம்மா, யாருக்கு ஓட்டுன்னு கேட்டால் ரெட்டலையா சூரியனா கேட்பாங்களா இல்லையா? நான் வந்து இப்போ இதுக்காக நான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தையோ தாவேகாவோட பிரதிநிதித்துவத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை. திமுகவினுடைய எதிர்கட்சியாக பிரதானமான ஒரு எதிர்கட்சியாக இருப்பது அதிமுக தான். எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கூட 65 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போது அந்த கட்சியை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்னா அதிமுகவை சொல்லி டீல் பண்ணணும். இவர் டெல்லிக்கு போகிறதோ டெல்லியிலேருந்து இங்கே வர்றதோ தட் டசன்ட் மேட்டர் டு மீ. சீட் ஷேரிங்கில் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸுக்கு 22 கொடுத்தா அவங்க திமுக அதை விட பிஜேபி கம்மியாக கொடுத்துட்டாருன்னா சல்யூட் பண்ணுறேன், நான் சல்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த அலையன்ஸில் சீட் ஷேரிங்கில் எடப்பாடி ஒரு சூடு பொலிட்டிஷியன் தான்ங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் குடிமானத்தோட தான் நிற்பார் அப்படின்றாங்க. அப்படி பண்ணி அவங்களுக்கு கம்மியான சீட்டு கொடுத்துட்டு அதிக இடத்துல ரெட்டையில நிற்க வச்சுட்டாருன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குன்னு ஒரு நம்புறாரு. அதனால் டெல்லிக்கு போயிட்டு வந்தது அடிமை, இதை வச்சு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கும் போட்டின்னு வந்து திமுக பயன்படுத்தலாம். அதிமுக சரியானதுக்கு செயல்படாதனால தானே நாம் தமிழர் கட்சி உருவாகுது, அதனால மற்ற கட்சிகள் உருவாகுது. அப்போ சிக்கல் என்ன வருதுன்னா, அவங்களுடைய முழு வீச்சில் வீரியமற்ற செயல்பாடுகள் தான் வந்து அவங்களுடைய இந்த இடத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது. பட் இந்த இடத்துல இப்போ ரீசனாக நான் கூட ஒன்று கேள்விப்பட்டேன், சரத்குமார் மற்றும் ராதிகா கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சியவே கழிச்சு பிஜேபியில் சேர்த்துட்டாங்க. அவங்களும் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அதிருப்திலாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இப்போ அதிமுக கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு முன்பாகவே எல்லா கட்சிகளும் என்டிஏ கூட்டணியில இணக்கமாயிட்டாங்க, பாருங்க எங்க கூட்டணி வந்து எவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் தொகுதி பங்கீடு குறித்தே வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு சுமூகமான பேச்சு எட்டப்படாதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சு வந்திருக்காரு அப்படின்னு செய்தி வெளியாக இருந்தது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது முதலமைச்சர் வந்து இப்ப சொல்லல, அவர் வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தார் 21லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது பிஜேபி எதிரான ஆக்ஷன் தான் சொன்னாரு. 24லயும் சொன்னாரு. இப்போ 26 கண்டினியூ பண்றாரு. ஆக மொத்தம் திமுகவுக்கு என்னன்னா, எதிர் திசையில பிஜேபியை வச்சா மட்டும்தான் சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டுகள் கணிசமாக நமக்கு வந்து விழும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை, ஒரு நெரேட்டிவை தொடர்ச்சியாக செட் பண்றாங்க. அது தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பக்காவா பண்றாரு. அது எடுபடலாங்கிற ரெண்டாவது அதுக்குள்ள நான் வரேன். பட் இந்த நெரேட்டிவை தொடர்ச்சி செட் பண்றாங்க. பொலிட்டிக்கலாக நான் வந்து சொல்றேன். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லிக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னும் போது என்னோட கருத்து என்னன்னா, ஒரு கட்சி டெல்லிக்கு போதா அல்லது போகலையா, அல்லது வந்து இங்கே வராங்களா அங்கே போகிறாங்களான்றதை வச்சு முடிவெடுப்பதுங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது என்னை கேட்டிங்கன்னா. இப்போ நித்யாவுக்கு நீங்கள் ஏன் போகாதவர் திடீர்னு ஏன் டெல்லிக்கு போனீங்க? முதலமைச்சர் பல முறை நீங்கள் புறக்கணிச்சிருக்கிறீங்க, திடீர்னு ஏன் நித்யா கூட்டத்துக்கு போனீங்க? அதுவும் ஒரு சம்பவம் நடந்த பிறகு போறீங்க அப்படின்னா உங்க மேல விமர்சனம் வச்சாங்களா இல்லையா? அப்ப நீங்க உண்மையிலேயே அடிபணிஞ்சு தான் டெல்லிக்கு போனீங்களா? கேள்வி என்னன்னா, அவர் வந்து பியூஷ் கோயல் சென்னைக்கு அமிச்சாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மேபி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கிறோம்னு கூப்பிட்டுருக்கலாம். நடந்தது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இதை ஒரு காரணியாக வச்சு இதுவாயிருச்சு, டெல்லிக்கு தமிழ்நாடுக்கு தான் போர், டெல்லிக்கு தமிழ்நாடு தான் யுத்தம் அல்லது தேர்தல்னு பேசுறது வந்து அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமா, அவர் அண்மையில் ரங்கராஜ் பாண்டேவோட ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுனாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. குவான்டிட்டி முக்கியம் இல்லைங்க, குவாலிட்டி தாங்க முக்கியங்கிறதா அவருடைய கான்செப்டாக இருக்குது. அதாவது எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வலிமையாக இருக்குன்னு அவர் நம்புகிறாரு.
அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அரித்மெட்டிக் படி அது ஓரளவு உண்மையாக தெரியுது. என்னன்னா போன வாட்டி அதிமுக தனியாக நின்னாங்க 24ல் சொல்கிறேன். எஸ்டிபிஐ மட்டும்தான் கூட இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அது தேமுதிக 0.2, எஸ்டிபிஐ 0.1 தவிர்த்துட்டிங்கன்னா கூட மிச்சம் எல்லாமே வந்து அதிமுகவோட தான். 20% அதிமுக அதுதான். இந்த பக்கம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பிஜேபி, பாமக, இன்னும் மற்றும் பலர் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிட்ட வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன். 20-15 எவ்வளோ ஆச்சு? 35 ஆச்சு. அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-40% வரும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியோடைய அரித்மெட்டிக் கால்குலேஷன். அதை அவர் நம்புறாரு, அது ஜெயிக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அது அவருடைய கருத்து. அது ஜெயிக்குமா தூக்குமாங்கிறது இப்ப சொல்லவே முடியாது நம்மளால. பிரதான எதிர்கட்சி நீங்க போய் கிராமத்துல போய் நில்லுங்கம்மா, யாருக்கு ஓட்டுன்னு கேட்டா ரெட்டலையா சூரியனா கேட்பாங்களா இல்லையா? நான் வந்து இப்போ இதுக்காக நான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தையோ தாவேகாவோட பிரதிநிதித்துவத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை. இப்படிதான் மனநலன்றது இப்ப பெரும்பாலும் இருக்கு. அது மாறலாம். நாளைக்கு கலப்பை விவசாயிக்கு ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லலாம், விசிலுக்கு போட போறாங்க சொல்லலாம். அந்த சூழல் மாறத்தான் போகுது. அதை நோக்கி நகரன்றதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் ஒன்றும் இல்லை. ரெட்டலன்னு வாங்க சூரியன்னு வாங்க போவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுகவினுடைய எதிர்கட்சியா பிரதானமான ஒரு எதிர்கட்சியா இருப்பது அதிமுக தான். எண்ணிக்கை அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னாலுமே கூட 65 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ அந்த கட்சியை நீங்க எப்படி டீல் பண்ணணும்னா அதிமுகவை சொல்லி டீல் பண்ணணும். இப்போ ஐயா மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னா அதிமுகன்ற பேரை பயன்படுத்த மாட்டாங்க, டெல்லிங்கிற பேரை தான் பயன்படுத்துறாங்க, பிஜேபிங்கிற பேரை தான் பயன்படுத்துறாங்க. அதிமுகவை கண்ட்ரோல் பண்றது வந்து பாஜக தான். எதுக்கு எடுத்தாலும் இப்ப கட்சியில ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்க டெல்லிக்கு தான் போறாங்க, கூட்டணி தொடர்பா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்க டெல்லிக்கு தான் போறாங்க. அப்ப யார் இங்க கண்ட்ரோல் பண்றா? பாஜக தான் கண்ட்ரோல் பண்றா. அவங்க தான் தலைமைத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்றதுதானே அவருடைய விமர்சனமா இருக்கு. அண்மையில இது தொடர்பாக ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்டர்வியூல ஆஃப் தி கேமரா ஆன் கேமரா மறந்துட்டேன். 2016 ஜெயலலிதாவினோட மறைவுக்கு பிறகான எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிக்கு பாஜகவின் ஆசீர்வாதம் இருந்ததா இல்லையா? இருந்தது. அந்த காலகட்டத்தில் பாஜகவின் தலைவராக இருந்த எல்முருகன் வேல் யாத்திரைக்கு அனுமதி கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி ஏன் மறுத்தார்? அந்த காலகட்டத்தில் RSS ஊர்வலத்துக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டதா அளிக்கப்படவில்லையா? இல்லை. அப்போ எல்லா விதமான விஷயங்களையும் அதிமுக இழந்துடும் அல்லது அதிமுக வந்து டவுன் பண்ணிடும் அப்படின்னு நீங்க சுத்தி பேசுறதே பிஜேபிக்கு ஆதரவான பேச்சு. தமிழ்நாட்டில் நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னா மாநில கட்சிகளுடைய ரெப்ரசன்டேஷன் பத்தி நீங்க பேசணும். பிஜேபி கபலீகரம் பண்ணிருச்சு, பிஜேபி சாப்பிட்டுருச்சு, பிஜேபி இதை பண்ணுச்சு, நீங்க திரும்ப சொல்ல மறைமுகமா இன்டைரக்ட்லி யூ ஆர் சப்போர்ட்டிங் பிஜேபி. ஏன்னா பிஜேபி வந்தாதான் உங்களால ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, அதிமுக கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு? ஏன் போறாங்க? நல்ல கேள்வி. இப்ப என்னன்னா பாஜக வந்து அதிமுக ஒண்ணு சேர்க்க வருதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அவங்க தான் பஞ்சாயத்து பிளவை உருவாக்குதா, பிளவை இணைக்குதா, பிளக்குதா? கரெக்டா சொல்லுங்க. அது பிளக்குறாங்களா இல்ல இணைக்கிறாங்களான்றது அங்கதான் தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றத கட்சிக்குள்ள யாருமே கேட்கல. அவர் கண்ட்ரோல்ல கட்சி இல்ல, தலைமை அதாவது டெல்லி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்குறாங்க. அப்படி நான் அப்படி பார்க்கல. அதாவது கூட்டணிக்கான சீட் ஷேரிங்கை போய் பேசலாம். சீட் ஷேரிங்கை வேலுமணிட்டு பேசுகிறாங்க, தங்கமணிட்டு பேசுகிறாங்களா? எடப்பாடி கிட்ட தானே பேசுகிறாங்க. இங்கே தான் பேசணும் அங்கே தான் பேசணுங்கிறது வந்து நான் ஒரு பெரிய ஒரு இது கூறாக எடுத்துக்கிட்டு இதனால் இப்படி இருக்குன்னு நான் நினைக்கல. அது வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமும் கிடையாது என்னை கேட்டிங்கன்னா. அதுதான்மா அதை சொல்ல வரேன். ஒரு காலகட்டத்தில் பிஜேபி இல்லாத போது அல்லது திமுகவும் சரி அதிமுகவும் சரி காங்கிரஸ் கிட்டையுமே சில முறைடுகளை வச்சிருக்கிறாங்க. இது சரி பண்ணுங்க, அது பொதுவில் நிறைய கடிதங்கள் எல்லாமே கூட இருக்குது. ஆனா இப்படி கேட்பதனாலேயே, இப்படி ஒரு விஷயத்த பண்றதுனாலேயே இவங்க அடிபடைஞ்சிட்டாங்க, கட்சி அழிஞ்சு போச்சுன்னு பேசுறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு பாதகமா சாதகமா நீங்க சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டு பிரஜை பார்வையிலிருந்து பாருங்க. அப்போ ஆரோக்கியமான சூழலுங்கிறது தேசிய கட்சிகளை நிராகரிப்பது தானே. சரி, அப்படி பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க. இப்போ திமுகவினுடைய தலைவர் என்ன பண்ணாருன்னா, மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி அவர்களை யாருக்கிட்ட அனுப்புனாங்க? காங்கிரஸுக்கு பேசிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி சபரீசன் ஐயாவை அனுப்புனதாகவும் பிரபல பத்திரிகையாளர்கள செய்திகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பெரிய ஊடகங்கள்ல. அப்போ இப்படியெல்லாம் நீங்க ஏன் டெல்லிக்கு அனுப்புனீங்க, ஆள் அனுப்புனீங்க? ஸ்டாலின் போகலையே,
ஆமா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் தானே போறாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு அவ்வளவுதான் ஒர்த்து. காங்கிரஸ்னா இந்தியாவுடைய பிரதமரா அல்லது உள்துறை அமைச்சரா? பிஜேபி நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தான். காங்கிரஸ் வந்து ஒன்றியத்துல இருக்கும்போது திமுக இவங்க சீட் ஷேரிங் பத்தி பேசும்போது இவங்க போனாங்களா? தலைமைத்துவத்துல யார் இருந்தாங்க? ஸ்டாலினா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அவங்க போனாங்களா? அதை விட மோசமா போனாங்க. எப்படி போனாங்கன்னா, கீழே வந்து சீட் ஷேர் நடந்துகிட்டு இருக்கும், மேல சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அப்ப கூட அவங்க டெல்லியில இருக்கவங்க அறிவாலயத்துக்கு தானே வராங்க. அதுவும் சிதம்பரம் அவர்கள் தானே வந்தாரு. இரண்டாம் கட்ட தலைவர்கள் தானே வராங்க. அதாம்மா, எப்படி முடிச்சாங்க? அந்த சிச்சுவேஷன் என்ன? சிறையா கூட வரியா, இவ்வளவுதான். அந்த சிச்சுவேஷன் என்ன? அது இதை விட மோசமான சிச்சுவேஷன் இல்லையா உங்களுக்கு? அப்ப நான் எங்கன்னு பாக்குறேன் அப்படின்னா, இவர் டெல்லிக்கு போறதோ டெல்லில இருந்து இங்க வர்றதோ தட் டசன்ட் மேட்டர் டு மீ. சீட் ஷேரிங்கில் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸுக்கு 22 கொடுத்தா முதல்ல திமுக, அதை விட பிஜேபி கம்மியாக கொடுத்துட்டாருன்னா சல்யூட் பண்ணுறேன். நான் சல்யூட் பண்ணுறேன். அதிகமாக கொடுக்க போகிறாரா கம்மியாக தெரியல. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் இண்டிவிஜுவலா அல்லது ஒரு ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய நபரா இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக பார்க்கும்போது தேசிய கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை தமிழ்நாட்டில் முதல்ல குறைக்கணும். காங்கிரஸ் திமுக, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் அதிமுகவும் இடமே கொடுக்க கூடாது அல்லது சப்ரஸ் பண்ணணும். என்ன வேலை பார்த்த நீ தமிழ்நாட்டுக்கு? இல்ல பிஜேபி இருந்துச்சுங்க, நான் இவ்வளவு வேலையை பார்த்துருக்கேங்க நீ சொல்லணுமா இல்லையா தமிழ்நாட்டுக்கு? அப்போ கம்மி பண்றதுங்கிறது சமூகத்துக்கு நல்லது. குறிப்பா மோடியெல்லாம் எடப்பாடி பேரை சொல்லவே தேவையில்லைங்கிற நான் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல நான் பாக்குறேன். வேணா பேசாத வராதங்கிற முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீங்களாம் நீங்கள் வராமல் இருந்ததுன்னா தமிழ்நாடு அதிமுக பக்கமாவது ஓகே இருப்பாங்க போட்டு நகருவாங்க. இந்த ஸ்பேஸை தான் என்டிகேவும் டிவிகேவும் வந்து பறிக்கிறாங்க. தேசிய டிவிகே கூட பெருசாக பறிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிஜேபி போகலாமா இல்லை காங்கிரஸுக்கு போகலாமான்னு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தின கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எவ்ரிபடி நோஸ் டிவிகே வந்து ஒன்று பிஜேபி கிட்ட பேசுவோம், இல்லைன்னா வந்து காங்கிரஸ் கிட்ட பேசுவோம், தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்த கட்சி தான். அதில் ஒன்றும் ஒளிவு மறைவுலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி இருந்த ஒரு கட்சி தேசிய கட்சிகளை பார்க்குற பார்வனன் பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. பட் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. அவங்க 2 தேசிய கட்சி, 2 திராவிட கட்சியும் புறக்கணிச்சு அவங்க தனித்த பாதையில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேக் டு த பாயிண்ட், ஏடிஎம்கேவோட தலைமையிலான அந்த என்டிஏ அலையன்ஸுக்குள்ள அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாரு. அதிமுக தலைமை, பாமக, அதன் பிறகு பாஜக, மற்ற கட்சிகள்லாம் 2024 எல்லாரும் போடுபடாங்கன்னு சொல்லும்போது அண்ணாமலை தலைமையில் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த அலையன்ஸில் சீட் ஷேரிங்கில் எடப்பாடி ஒரு ஷூட் பொலிட்டிஷியன் தாங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் பிடிமானத்தோட தான் நிற்பார் அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணி அவங்களுக்கு கம்மியான சீட்டை கொடுத்துட்டு அதிக இடத்துல ரெட்டையில நிற்க வச்சுட்டாருன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குன்னு ஒரு நம்புறாரு. அதனால் டெல்லிக்கு போயிட்டு வந்தது அடிமை, இதை வச்சு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கும் போட்டின்னு வந்து திமுக பயன்படுத்தலாம். அதை நிராகரிக்க வேண்டிய அல்லது அதை தாண்டிய பரப்புரை மேற்கொண்ட இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். நாம சொல்லி என்ன ஆக போகுது? என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டு பிரச்சனை எடுத்து பேசணும். தமிழ்நாட்டில் ஊடகங்கள் எப்படி இயங்க முடியுது, தமிழ்நாட்டில் பெண்கள் எப்படி வந்து வெளியில் நடமாட முடியுது, தமிழ்நாட்டில் பள்ளிகள் எப்படி இயங்குது, தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்ன, சட்டம் ஒழுங்கு சிக்கல் என்ன, போதை நடமாட்டம் என்ன, போலீஸ் ஸ்டேட்டா மாறுதுன்னு சொல்றாங்களே, அவருடைய பத்தின கருத்து என்னங்கிறத நீங்க பரவலாக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அதிமுக இன்னும் சிவியரா பண்ணல. அதிமுக அதை சிவியரா பண்ணியிருந்தாங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு வேலையே இல்லையே. அதிமுக சரியானதுக்கு செயல்படாதனால தானே நாம் தமிழர் கட்சி உருவாகுது, அதனால மற்ற கட்சிகள் உருவாகுது. அப்ப சிக்கல் என்ன வருதுன்னா அவங்களுடைய முழு வீச்சுல வீரியமற்ற செயல்பாடுகள் தான் வந்து அவங்களுடைய இந்த இடத்துக்கான ஒரு காரணமா இருக்குது. பட் இந்த இடத்துல இப்போ ரீசனாக நான் கூட ஒன்று கேள்விப்பட்டேன், சரத்குமார் மற்றும் ராதிகா கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சியவே கழிச்சு பிஜேபியில் சேர்த்துட்டாங்க. அவங்களும் அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அதிருப்திலாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் அது ஒரு செய்தி ஒன்று வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுக சைடில் எல்லாரும் போறாங்க பார்த்தீங்களா. அவர் அதிருப்தியா இருந்தாங்க அப்படின்னா திருப்தி பண்ணிடுமா அதிமுக? நீங்க அதிருப்தியா இருந்தா இருங்க அப்படின்னு தானே. அப்படிதான் இல்லை, அந்த மூடில் தான் பிஜேபியே இருக்கு. எப்படின்னா இருந்தா இருப்பெல்லாம் கிளம்பான்ருவாங்களா, அந்த மாதிரியான மூடில் தான் சரத்குமார் ஐயாவையும் பார்க்குறாங்க.
மேபி அவங்க திமுக பக்கம் பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தர் யார் இருக்கா, வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாருல ஐயா ஸ்டாலின். அதனால் மேபி அங்கே கூட போகலான்னு சில பேர் சொல்கிறாங்க எலெக்ஷன் டைமில். பட் இவங்களால நத்திங், ஒரு லாபம் கிடையாது போகிறதுனால. பட் என்ன ஒன்றுன்னா, ராமதாஸ் ஐயாவும் சசிகலா அம்மையாரும் ஒரு அலையன்ஸை போட்டு கைவிடப்பட்ட ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணி அமைது அப்படின்னோடனே நம்ப இல்ல, இதெல்லாம் வந்து பொய் செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்காது. ராமதாஸ் ஐயா எப்படி சசிகலா கூட வந்து சசிகலா அம்மையார் கூட கூட்டணி வைப்பாங்க, இதெல்லாம் நான் நினைச்சேன். ஏன்னா 2 பேருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து கைவிடப்பட்டவர்கள். ஐயா ராமதாஸா இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவா இருக்கட்டும். அப்ப அவங்களுக்கு 2 பேருக்குமே அரசியல்ல நீண்ட கால அனுபவம் ஒருத்தருக்கு நேரடியாக இருக்கிறது, ஒருத்தருக்கு மறைமுகமாக இருக்கிறது. அப்ப அதை எப்படி விட்டு கொடுப்பாங்க? 2 பேருக்கும் ஒரு எதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்க பையன் எதிரி, இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி டிடி விஜயகாந்த் எதிரி. ஆனா அது வந்து ஒரு, அதாவது என்ன சொல்றதுன்னா, விரலு கரைத்த நீராக வீணாய் போகுது. அது கம்மி நீர் தான் போகும், அதுவும் வீணா தான் போகுது. அது அவங்க பண்ற ஒரு தேவையற்ற ஒரு. சசிகலா அம்மையார் அவர்களுக்கு அவ்வளவு அரசியல் அனுபவம் இருக்கா? ஏன்னா நீங்க சசிகலா அம்மையாரை வந்து கள ரீதியா அனுபவமற்றவர்னு சொல்லலாம், கட்சி ரீதியா அனுபவம் வாய்ந்த ஒரு நபர்மா. நீங்க அவ்வளோலாம் வந்து நான் அவங்க அண்டர்ஸ்டிமேட்லாம் பண்ண ஏன்னா அவங்க பின்னாடி அவங்களுடைய கணவர் நடராஜ் அவர்களுடைய செயல்பாடு இருந்துதான் வந்து சொல்லப்படும். அவங்க தான் வந்து இயக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் கேட்கிறேன். இல்ல அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது அம்மையார் சசிகலா அவர்களை. ஜெயலலிதா அம்மையாரோட முடிவுகளுக்கு பின்னாடி அவங்க இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையாரோட முடிவுகளுக்கு பின்னாடி அவங்க இருந்தாங்க, டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்குது. அதெல்லாம் பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து இந்த இடத்துல இவங்க சீட்டை கொடுக்கலாம், சமூக பின்னணி. ஆக்சுவலி அந்த அம்மையார் இருந்தனாலதான் அந்த கட்சிக்கு ஒரு முக்குலத்தோர் ஃபேஸே கிடைச்சது. ஒரு முக்குலத்தோர் கட்சின்ற இப்ப எங்க அவங்க கட்சி அறிவிச்சாங்க, பசுமலை தான் அறிவிச்சாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு முக்குலத்தோர் ஃபேஸை வந்து அந்த கட்சிக்கு வந்து உருவாக்குனதுல ஒரு பெரிய பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சசிகலா அம்மையாருக்கு இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு பப்ளிக் காஸ்ட்காக வரணுமா ஃபர்ஸ்ட். அதை தாண்டி என்னுடைய ஆதரவு இந்த அலையன்ஸுக்குங்க, நம்முடைய பொதுவான எதிரி திமுக. இப்ப நீங்க என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க மக்கள் மத்தியில போய்? ஆனா அவங்களுக்கு அது நோக்கம் இல்லைல்ல சார். அவங்க நோக்கம் இன்னைக்கு 2 பேருக்குமே, ராமதாஸுக்கும் சரி சசிகலா அம்மையாருக்கும் சரி, தங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக ஒரு அலையன்ஸை மேட் பண்ணணுங்கிறதா அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஆசை. முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு வங்கியை பிரிக்கணுங்கிறதா அவ்வளவுதான். அதுக்கான வேலை 2 பேரும் பண்ண போறாங்க. ஆனா என்ன கெடுவாய்ப்பான ஒரு சூழல் அப்படின்னா, அப்படி உடைக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லைங்கிறது தான் ஒரு கஷ்டமான செய்தி. ஆனா எல்லாமே முழுமையா இருக்கும்போது ஓட்டு வங்கி வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கும், இப்படி வந்து துண்டு துண்டா சில்லா இருக்கும்போது ஓட்டு வந்து வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. இது குழப்பமான நிலையில நம்ம ஏன் ஓட்டு அவங்க 234 போட்டி போறதெல்லாம் சொல்றாங்க. 234 எந்த சத்துல போட்டு விடுவீங்க? அவங்க எங்க பலமா இருக்காங்களோ, ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் 234 நீங்க சொல்றீங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரி சொன்னா இல்ல, வட மாவட்டம், அதாவது ராமதாஸ் அவர்களுடைய நோக்கம் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை வந்து முழுசா என்டிஏ கூட்டணிக்கு போக கூடாது அப்படின்றது. சசிகலா அம்மையார் அவர்களுக்கு முக்குளத்தோர் வாக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு போக கூடாதுங்கிறது தான். அது வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நடக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா உங்க பக்கமே பாட்கள் இல்ல. நீங்க வந்து அதை அதாவது பருவத்தே பயிர் செய்யணும் ஒரு பழமொழி உண்டு, காற்றுள்ள போதே தூற்றிக்குள்ள ஒரு பழமொழி உண்டு. அதெல்லாம் விட்டுட்டாங்க 2 பேருமே. விட்ட பிறகு அது வாய்ப்பு இல்லை. அதனால அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் எடப்பாடி பழனிசாமி, நான் அங்கேயே திரும்பி வந்து நான் முடிக்கிறேன், பிஜேபிக்கு சீட் ஷேரிங்கில் சப்ரஸ் பண்ணி அவங்கள கம்மியான சீட்டுகளை கொடுத்து அலையன்ஸுக்குள்ளே உட்கார வச்சு மற்ற ஹெல்ப் மட்டும் அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அப்படியே கடந்து போய் இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு அது தேவைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார், என்னன்னு பார்க்கலாம். ரிசல்ட் வரும்போது தான் எல்லாமே தெரியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.